அனைவருக்கும் வணக்கம். திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் பற்றி சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்வோம். இரணியன் என்ற ஒரு அசுரன் மகாவிஷ்ணுவிடம் ஒரு வரம் பெற்றான். மனிதன் மிருகம் இரவு பகல் அரண்மனை வாசலுக்கு உள்ளே வெளியே எந்த வடிவத்தில் இருக்கும் ஆயுதங்கள் எவற்றாலும் எனக்கு அழிவு வரக்கூடாது என்று ஒரு வரம் பெற்றான். பிரம்மாவிடம் வரம் பெற்ற இரணியன் 3 உலகங்களையும் அடிமைப்படுத்தினான். இதனால் அவனது அட்டூழியம் அதிகரித்தது. அவனை அழிப்பதற்காக பூலோகத்தில் கதம்ப மகரிஷியின் ஆசிரமத்தில் தேவர்கள் ஆலோசித்தனர். அந்த கூட்டத்திற்கு பிரம்மா, விஷ்ணு, சிவன் தலைமையில் சப்த ரிஷிகள் கோஷ்டியாக வந்தனர். இதனால் இத்தலம் திருக்கோஷ்டியூர் என பெயர் பெற்றது. இங்கு சௌமிய நாராயண பெருமாள் என்ற பெயரில் மகாவிஷ்ணு அருள் பாலிக்கிறார். இரணியனுக்கு ஒரு மகன் பிறந்தான். அவன் எப்போதும் நாராயண மந்திரத்தையே உச்சரித்தான். உலகமே அவன் நாமத்தை உச்சரிக்க செய்தவன் இரணியன். ஆனால் மகன் பிரகலாதன் நாராயண மந்திரத்தையே உச்சரித்து வாழ்ந்து வந்தான். பார்க்கடல் வாசனிடம் இரணியனை அழிக்க வேண்டும் என்று தேவர்கள் கோரிக்கை வைத்தனர். பெருமாள் திருக்கோஷ்டியூரை முடிவு செய்தார். ஏனென்றால் கதம்ப மகரிஷி எந்த தொந்தரவும் இல்லாமல் நான் தியானம் செய்ய வேண்டும் என்று பெருமாளிடம் வரம் பெற்றுள்ளார். அந்த இடம் இரணியனுக்கு தெரியாது. ஆகவே பெருமாள் திருக்கோஷ்டியூரை முடிவு செய்தார். தேவர்கள் அனைவரையும் அங்கு வர சொல்லி ஆலோசித்தார். தான் நரசிம்ம அவதாரம் எடுத்து அவனை அழிக்கப் போவதாக சொன்னார். அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். நரசிம்ம அவதாரத்தை பற்றி எடுத்துரைத்தார். கர்ஜனை செய்யும் சிங்கத்தின் முகம், குத்தி கிழிக்கும் நகங்கள், மனித உடல் என்று மனிதன் பாதி மிருகம் பாதி என்று தேவர்களுக்கு அந்த நரசிம்ம அவதாரத்தை பற்றி அவர் எடுத்துரைத்தார். ஒரு நாள் இரணியன் பிரகலாதனிடம் என்னுடைய நாமத்தை சொல் என்று தந்தையாக அவன் மகனிடம் கேட்டான். ஆனால் பிரகலாதனோ நாராயண நாமத்தையே அவன் உச்சரித்தான். இரணியனுக்கு மிகவும் கோபம் வந்தது. தந்தை எங்கே உன் தெய்வம் காட்டு என்று பிரகலாதனிடம் கேட்டார். அதற்கு பிரகலாதன் என்னுடைய நாராயணர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்று கூறினான். எங்கே இந்த தூணில் இருக்கிறாரா என்று ஒரு தூணை உடைத்தான் இரணியன். அவதாரம் பிறந்தது. நரசிம்மம் வெளிப்பட்டது. பகலும் இரவும் அற்ற பொழுதில் நகங்களையே ஆயுதமாக கொண்டு மனிதனும் மிருகமும் இணைந்த நரசிம்மர் தூணிலிருந்து வெளிப்பட்டு அசுரன் இரணியனை பிளந்து கொன்று அனைவருக்கும் அருள் புரிந்தார். ஒரு அநீதியை அழிக்க ஆலோசனை செய்த இடம் திருக்கோஷ்டியூர். அதுபோல நம்முடைய துன்பங்களை போக்க நல்ல வழியை காட்டுவார் சௌமிய